நாம் நம்முடைய திருமண வாழ்வை குறித்துதான ஒரு 4 பர்பசஸ் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. There are 4 purposes which are mentioned in the Bible concerning our married life. அந்த அந்த வேர்சஸ் முதல்ல நான் காண்பிக்கிறேன், அப்புறம் நாம் தியானிக்கலாம். I would like to show those verses first and then we can meditate on them. ஜெனிசிஸ் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஒரு நம்மளுடைய திருமண வாழ்வில், நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய திருமண வாழ்வினுடைய ஃபர்ஸ்ட் பர்பஸ் இங்க நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:18. In Genesis chapter 2 and verse 18, we read God's purpose mentioned here. தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். Then the Lord God said, "It is not good for the man to be alone. I will make him a helper suitable for him." ஓகே, இது நம்மளுடைய நம்மளுடைய குடும்ப வாழ்வினுடைய இது ஒரு பர்பஸ். This is one purpose mentioned for our marriage. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல ஃபெலோஷிப்பா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், தனிமையா இருக்க கூடாதுங்கிறது தான் அதனுடைய கோல். So God's main purpose was that husband and wife should have good fellowship between each other and they should not be alone. ஓகே, இரண்டாவது பர்பஸ் அதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். And second purpose is mentioned in 1 Corinthians 7. இரண்டாம் வசனத்திலிருந்து இப்படி நான் வாசிக்கிறோம். From verse 2 onwards we read like this. வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இது இரண்டாவது பர்பஸ். இது in verse 2 we read, "But because of immoralities each man is to have his own wife and each woman is to have her own husband." இங்கே பர்பஸ் என்ன அப்படின்னா வேசித்தனம் இராதபடிக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். And here this is a second purpose. The reason or the purpose behind this is so that there is no immorality. ஓகே, இன்னொரு பர்பஸ் வாசிக்கிறோம். மல்கியாவின் புஸ்தகம். We read another purpose in the book of Malachi. 2ஆம் அதிகாரம் chapter 2 verse 15ல நான் வாசிக்கிறோம். 15வது வசனத்துல வாசிக்கிறோம். In verse 15 we read, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. "But not one has done so who has a remnant of the Spirit. And what did that one do while he was seeking a godly offspring?" ஓகே, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை தானே ஒருவனை படைத்து இன்னொருவனை பின்ன படைத்தார். And the reason behind God creating man is that so that in order to bring forth a godly offspring. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஃபெலோஷிப், ஐக்கியம், கணவன் மனைவியினிடத்தில் உண்டான ஒரு ஐக்கியமா, தனிமையா இல்லாதபடிக்கு ஐக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. ரெண்டாவது பர்பஸ், ரெண்டாவது நோக்கம் அப்படின்னா வேசித்தனம் இராதபடிக்கு அவர்களுக்குள் பாலித்து கிடைத்த இச்சைகள், சரீர பிரகாரமான ஒரு பாலியை இன்பத்துக்காக. மூன்றாவது காரியம் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெறும்படி அப்படின்னு 3 நோக்கங்களை நான் வாசிக்கிறோம். And we see the first purpose behind God instituting marriage is so that man and woman, man and his wife would have fellowship with each other so that they may not be alone. And the second purpose is mentioned in 1 Corinthians 7, where God intends that there should not be immorality in our life, and hence God has created a man and his wife. And third purpose we see in the book of Malachi, where God intends to bring forth a godly offspring through a marriage union.
Praise the Lord. எல்லாமே நோபல் பர்பசஸ், எல்லாமே நல்ல நேர்த்தியான கர்த்தருடைய பிளான் எல்லாமே. And all these three purposes are very noble, and this is all God planning in His wisdom. அந்த above all, இந்த மூன்றுக்கும் மேல above, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு கோல் ஒன்று இருக்குது. And beyond these three purposes, there is one more purpose which is far above these three purposes. அதுதான் ஃபைனல் கோலா நம்மளுடைய லைஃப்ல நாம் வச்சுக்கணும். And that should be our final goal in our life. We should keep that as our final goal. அநேகர் அதை கோலா வைக்கிறது இல்லை. And many people do not keep that as their goal. இந்த பர்பசஸ்லயே நின்றுறாங்க. ஆதியாகமம் 2:18 நிக்கிறாங்க, 1 கொரிந்தியர் 7:2 நிக்கிறாங்க, மல்கியா 2:15 நிக்கிறாங்க. But many people don't progress to this fourth purpose. They are stranded in Genesis chapter 2 and 1 Corinthians 7 and in Malachi chapter 2. அந்த பர்பஸ் நான் சொல்றதுக்கு முன்னால, அந்த வேர்ஸ் நான் காண்பிக்கிறதுக்கு முன்னால, முதல்ல இந்த ஒரு சில காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது சமயங்கள்ல இது கூட என்ன ஆயிடும் அப்படின்னா, பொய்த்து போயிடும். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஃபெலோஷிப் இல்லாம கூட போகும். சமயத்துல செக்ஸ் கூட பொய்த்து போயிடும். சமயத்துல பிள்ளைகள் கூட இல்லாமல் போயிடக்கூடும். அப்பெல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா, ஒரு விதமான சலிப்பும் சஞ்சலமும் ஆயிடுமே தவிர, அதுக்குதான் ஒரு நோபல் பர்பஸ் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார். And sometimes our marriage life could become very boring and routine, and sometimes it could also turn frustrating, and even the sexual intimacy between husband and wife could become very boring, and there wouldn't be any intimacy, and that is why God has kept a very higher purpose above all this. ஓகே, நாம் ஜெனிசிஸ் அந்த பர்பஸ்க்கு நான் வர்றதுக்கு முன்னால, ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் நோபல் பர்பஸ் தான் அது. And before we come to the final purpose, the first purpose is God intends that the husband and wife should have proper fellowship between each other. That is a very noble purpose. அநேக குடும்பங்கள் மீன்ஸ் ஐ மென்ட் இட், நான் மீன் பண்ணி நான் சொல்றேன். அநேக குடும்பங்களில் நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இல்லாம இருக்கிறார்கள். And in a lot of families, when I say families, I mean it. A lot of families, they don't have fellowship between each other. I mean this when I say it. ஒரே ரூஃப் கடியில தான் இருக்காங்க, ஒரே வீட்டில தான் இருக்காங்க. They are staying in the same roof, under the same roof. சேர்ந்து சாப்பிடுறது இல்ல, சேர்ந்து ஜெபிக்கிறது இல்ல, சேர்ந்து படுக்கிறது இல்ல. Husband and wife, they don't eat together, they don't sleep together, they don't talk properly to each other. ஃபெலோஷிப் இல்ல. There's no fellowship between each other. ஈவன் நம்ம மத்தியில அப்படிப்பட்டவர்கள் சிலர்லாம் இருக்காங்க. சிலர் அப்படி இருக்கிறார்கள். அப்படி அவர்களோடு கூட நான் பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். And there are some people even in our midst like this. I have met some people like this, and I have spoken to them also like this. என்னுடைய ஆரம்ப நாட்கள், என்னுடைய திருமணமாகி ஒரு 1.5 years CFC நான் வருகிறதுக்கு முன்னதாக என்னுடைய மேரிட் லைஃப்ல ஒரு 1.5 years வந்து CFCக்கு வெளியில இருந்தேன். And after 1.5 years of my marriage, during that 1.5 year period, I was actually part of a different church. I was not part of CFC at that time. God's grace, தேவன் இரக்கமாய் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய மகிமையான இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியை திருமணமாகி
1.5 வருஷத்துக்குள்ளாக இந்த சத்தியங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். And it is purely God's grace that within 1.5 years of my marriage, God enabled me to hear these truths within that time frame of 1.5 years. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் நம்முடைய மூத்த சகோதரரும் ஆகிய நம்முடைய ஜாக் புனன் அவர்களுடைய சந்திப்பு என் வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். And it is a big turning point in my life when I met our spiritual father, Brother Zach Punan. அந்த அந்த திருமணமாகி அந்த 1.5 வருஷத்துக்குள்ள நிறைய டஃப்பான டைம் எங்களுக்குள்ள இருந்துச்சு. And even within that 1.5 year period, we had a lot of tough times within in our family life. என்ன அப்படின்னா என்னுடைய லைஃப்ல மினிஸ்ட்ரியை மேல வச்சுட்டேன், லைஃபை கீழே வச்சுட்டேன். And the reason for that was I had kept the ministry on top as a first priority and then family life as second priority. இன்னைக்கு சிலர் மினிஸ்ட்ரின்னு சொல்ற இடத்துல சிலர் வந்து மணி மேக்கிங் பிசினஸ் மேல வச்சுட்டாங்க, லைஃப் கீழே வச்சுட்டாங்க. And in today's life, some people have kept, instead of ministry, they have kept business or money making as their priority and the family as next priority. நாம் ஒருபோதும் மினிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸா இருந்தாலும் சரி, ஜாபா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஃபேமிலி ஃபெலோஷிப்புக்கு பாதிக்கிற அளவுக்கு நம்ம எதையும் மேலே வச்சிடக்கூடாது. And be it our ministry or business or whatever we are doing, that should not become our priority beyond our family. We should never keep it on top as first priority. அந்த நாட்களில் நான் என்னுடைய கல்லூரி நாட்கள்லேயே என்னுடைய காலேஜ் டேஸ்ல நான் எவாஞ்சலிக்கல் ஸ்பிரிட்டோட நான் நிறைய மினிஸ்ட்ரி பண்ணுவேன். And even during my college days, I would do a lot of ministry with an evangelistic spirit. இப்போ என்னுடைய திருமணமாகியும் அந்த நிறைய கிராமங்களுக்கெல்லாம் நான் செல்றது உண்டு. And now even after marriage, I go to a lot of these villages. ஈவினிங் என்னுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து என்னுடைய ஸ்கூல்ல இருந்து அப்படியே வில்லேஜுக்கு போயிடுவேன் நான். And during the evenings after my school time, I would go to those villages. மனைவிட்ட சொல்லிட்டு தான் போவேன். ஆனா என்ன ஆயிடும் அப்படின்னா கிராமத்துல மினிஸ்ட்ரி நிமித்தமா போறது நிமித்தமா அங்குள்ள நீட்ஸ் பார்க்கும் பொழுது டைம் அதிகமாயிடும், கொஞ்சம் லேட்டா தான் வருவேன் நான். I would tell sister and go, but then because of the needs in that village or in the ministry, I would mostly be delayed in coming back home. பஸ்ல போயிட்டு பஸ்ல தான் வரணும். I would go by bus and come back by bus. இவங்க வீட்டுல வரும்பொழுது ஒரு சோகமாய் சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு உட்காந்துருப்பாங்க. And when I come back after ministry, sister would be very sad and she would be sitting with a very heavy heart. வந்த உடனே முதல் வார்த்தை சாரிங்கிற வார்த்தைலாம் தெரியாது. அதெல்லாம் 1.5 வருஷம் லைஃப்ல சாரி கேட்கலாம் தெரியாது. And in those days, I never knew the word sorry. In those 1.5 years, I never came across this word sorry. அவங்க இதான் இவ்வளவு லேட்டா வரீங்களே, நான் இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்கேனே, கையில குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கேன், இப்படி லேட்டா வரீங்களேன்னு கேட்பாங்க. And when I come home, sister would ask me, "You're coming late, so late. I'm here with a child sitting alone here at home." அதுக்கு ஏதாவது நான் ரீசன் சொல்லுவேன். And I would give some reason for that. சரி நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு. சாப்பிட்டியா அப்படின்னு. So I would ask her, "So did you have dinner?" என்ன நான் சாப்பிடல அப்படின்னா, நீ எனக்காக ஏன் வெயிட் பண்ற, சாப்பிட வேண்டியதானே அப்படிமே. So when sister responds saying, "I didn't have food," I would immediately tell her, why are you waiting for me? You should have had your food. சாப்பிட்டுக்கலாமே, டைம் ஆயிடுச்சுல, சாப்பிட்டுக்கலாம்ல அப்படிமே. So I would tell her, "It's already late. You should have had your food. Why are you waiting for me?" இந்த வார்த்தைக்கு அவங்க அழுவாங்க. The moment I said this, sister would start crying. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்ட்டு நீ அழுவுற பண்ணி, எதுக்கு அப்ப நான் என்ன சொல்லிட்டேன், இப்ப இதுக்கு போய் நீ அழுவணுமா அப்படின்னு கேட்பேன். And immediately I would ask her,
Now, what did I say for you to cry like this? I would immediately ask her this question. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த- இந்த- இதுல ஏறல, அது ஏறாத ஒரு காரியத்தை அப்பதான் அவங்க சொல்லிதான் நமக்கு புரிய வரும். And at that time, sister would try to tell me, and at that time I didn't understand all this, but then she would tell me, காலையில உங்களை அவசரமா உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு நான் 10 மணிக்கு மேல நான் தனியா உட்காந்து சாப்பிட்டேன். and in the morning, in a hurry, I sent you out at about 10 o'clock, and after sending you out, I ate in a hurry. தனியா சாப்பிட்டேன். And I ate alone. I sat and ate alone. மதியமும் நான் தனியா சாப்பிட்டேன். And in the afternoon also, I had my lunch alone. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க தனியா உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்றீங்க. இந்த ராத்திரி சாப்பாடு நீ தனியா உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்றீங்க, அதானே? அப்படிமா? And now, even at night, what are you trying to tell me? You're trying to tell me that I should have my dinner also alone. அப்பதான் ஏறும், நறுக்குன்னு ஏறும், அப்பதான் ஏறும். It's only at that time it would get into my brains. ஆமா, காலையிலயும் தனியா தான் உட்காந்து சாப்பிட்டாங்க, மதியமும் தனியா தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. இப்ப நைட்டும் இப்படி தனியா உட்காந்து நீ சாப்பிட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்கிறோமேங்கிறதானே ஞானம் இல்லை. And so that only at that time I would realize that yes, morning also she ate alone, afternoon also she would have had a lunch alone, and night also, if I suggest that she needs to have a dinner alone, it would not be correct. And only at that time I would realize. சரிப்பா, சாரி, நான் புரியாம நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழுகெல்லாம் தீர்ந்துரும், இனிமேல் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், இனிமேல் டைம்க்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். So I would tell her, I would correct these things hereafter, and so sister would also stop crying at that time, and so all this would be settled. நான் மனம் திரும்பி இருக்கணும்னு கேட்டா நான் மனம் திரும்பல. But have I repented? Did I repent in those days? No, I didn't repent. மறுபடியும் சேம் ஸ்கூல், சேம் ஈவினிங், சேம் வில்லேஜ், மறுபடியும் அடுத்தடுத்த வாரத்துல நான் போதான் செஞ்சுட்டு இருக்கேன். So again, I would end up going to the same villages after my school, and I kept going to all those villages after my school time. இப்ப மைண்ட்ல என்ன நிக்குன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னால நைட் அழுதாப்ல, ஐயோ அதனால சீக்கிரம் போயின்னு மைண்ட் இருக்கும். But in my mind, there would be a caution saying, 3 days back, she wept, so I need to go back home early. ஆனா மறுபடியும் சேம் சிச்சுவேஷன் தான். But I would end up being in the same situation, doing the same thing. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வில்லேஜ்ல ஏதாவது நைட்டு ஏதாவது சாப்பாடு ஏதாவது செஞ்சு வச்சுடுவாங்க. பிரதர், நீங்க சாப்பிட்டு தான் போகணும்ன்றாங்க. And what would happen in those villages, people, when we go to minister, they would make some food and they would force us to eat that food and go. ஆஹா, அப்ப சாப்பிட்டா பிரச்சனை ஆயிடுமே, நைட்டு போயில சாப்பிடணுங்க, வீட்டுக்கு போயில சாப்பிடணும். But I would think if I eat, it will become a very big problem because I have to go back home and only then eat. எவ்வளவோ ரெஃப்யூஸ் பண்ணுவேன், அவங்க கம்பல் பண்ணுவாங்க. I would try and refuse as much as possible, but they would keep compelling me. அப்ப வேற வழி இல்லாதபடிக்கு என்ன செய்யறதுன்னா, ஆஃப் ஸ்டொமக் சாப்பிடுறது, ஆஃப் ஸ்டொமக். So what do? I end up eating half stomach. I just try to fill half my stomach. ரிமைனிங் ஆஃப் அங்க போய் சாப்பிடணும்ல, அங்க போய் ஃபெலோஷிப் பண்ணணும்ல. Because I have to go back home and eat my balanced dinner and have fellowship with sister. ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாச்சு இப்ப. So now I had half stomach and I came back home early. ஓகே, இப்ப சாப்பிடுறதுக்காக 2 பேரும் உட்கார்றோம். And now it is time to have dinner, so both of us sit for dinner. அவங்க சாப்பிட்றப்பே கண்டுபிடிச்சிருவாங்க, இருங்க வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்ற வேகமே சரியில்லையே, ஏதோ வேண்டா விருப்பா சாப்பிட்ற மாதிரி தெரியுது, முதல்ல நிப்பாட்டுங்க, சாப்பிட்டு வந்தீங்களா சாப்பிடாம வந்தீங்களா, டெல் மீ ஃபர்ஸ்ட், அதை முதல்ல சொல்லுங்க நீங்க. Sister would
would know by the way I'm eating, I would sit and eat in a very half-hearted way. I would not be interested in eating. So Yeah. immediately sister would make out that there is something wrong, and she would ask me, "Did you eat and come, or did you come without eating?" ஏன்னா சாப்பிடுற ஸ்பீட்ல தெரியும்ல, பசியா இருந்தா எடுத்து எடுத்து போடுறது எப்படி, வேண்டாம் வெறுப்புக்காக சாப்பிடுறது எப்படி, ரெண்டு தெரிஞ்சு போயிடும், அவங்க பாத்துருவாங்க அதை. Because when you are hungry, you start eating very quickly the moment the food is served. But then when you already have half stomach full, you would eat in a very half-hearted way. You would not want to eat it, but then you would be obliged to eat it. ஓகே, நான் ஓப்பனா ஒத்துக்குவேன், இல்லப்பா வேற வழி இல்ல, கம்பல் பண்ணிட்டாங்க, கொஞ்சமா தான் சாப்பிட்டுருக்கேன், ஒன்றும் இல்லை, அதில் நீ வை, நம்ம சாப்பிடுவோம், முடியும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சேர்ந்து சாப்பிடுறது. But I would try to explain that I only had little and they compel me, so I had little, but then that is not a problem. I can have again, so let us eat together. And then we would start having food. இதை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஜெனிசிஸ் ஆதியாகமம் 2:18 பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். And why am I trying to explain this? Because we are discussing about Genesis chapter 2 and verse 18. அநேகர் இன்னைக்கு ஃபெலோஷிப் இல்லை. இன்னைக்கு in a lot of families there's no fellowship. இன்னைக்கு அந்த இடத்துல ஜாப், வேலை, வெளி பிஸ்னஸஸ் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க சேர்ந்து இன்னைக்கு ஃபெலோஷிப் பண்ணவோ, சாப்பிடவோ, சேர்ந்து ஜெபம் பண்ணவோ, தனித்தனியா ஜெபிக்கிறார்கள், சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை, ஃபெலோஷிப் பண்றது இல்லை. And today what has happened today, people, they have food separately, they don't have food together, they don't have fellowship in the family, and the business and work has taken over that place in a lot of people's lives. And it is a very sad thing to see this, that husband and wife don't have proper fellowship between each other. சில சமயங்கள்ல நமக்கு வெளியில போகணுன்ட்டு தான் இல்லை, சமயத்துல நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டைம் ரெண்டு பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டைம்ல உட்காந்து நாம் பேசணும், அளவலாகணும். And it is not necessary that husband and wife should go out somewhere and only spend time together. But even at home, husband and wife need to set apart some time to talk to each other freely. ஓகே, இப்படிப்பட்டதான அந்த ஃபெலோஷிப்பும் சமயத்தில் கிடைக்காம ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலும், நாம் அந்த ஃபைனல் கோலை நாம் கொண்டு போகணும். நாம் And in case this fellowship has also failed somewhere, if we fail to have this fellowship, then we should set our minds and our heart towards that final goal. Yes, சில ஃபேமிலிஸ் மத்தியில ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் இல்லாதபடிக்கு, ஹெல்த்தி ஃபெலோஷிப் இல்லாம இருக்கிறார்கள். Yes, in some families they don't have healthy fellowship between the husband and wife. ஓகே, நாம் ஒரு ரெண்டாவது பர்பஸ்க்கு வரும், ரெண்டாவது செகண்ட் பர்பஸ்ல. So let us go to the second purpose. வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் மனைவியும் புருஷனை உடையவன் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. But because of immoralities, each man is to have his own wife, and each woman is to have her own husband. சில ஃபேமிலிஸ்ல சில கணவன்மார்களுக்கு மனைவியினுடைய பிசிக்கல் வீக்னஸ் நிமித்தமாய் அவர்களுக்கு செக்ஸ் இல்லாம கூட இருக்கலாம். In some families, because of the wife's physical illness, maybe the husband is not able to have a very intimate sexual relationship with the wife. Generally, husband and wife ரெண்டு பேர்ல யாருக்கு புல் அண்ட் பிரஷர் அதிகமா யாருக்கு இருக்கும் அப்படின்னா புருஷனுக்கு தான் ஜெனரலா இருக்கும். And between husband and wife, who would have this pull towards sexual attitude? That would be more towards the husband. The husband would have the pull. But சில சமயங்கள்ல பிசிக்கல் வீக்னஸ் மூலமாய் மனைவி அதுக்கு இடம் கொடுக்க முடியாம இருக்க முடியும். But sometimes because of the wife's physical inability or weakness or
any sickness, the wife may not be able to cooperate for that. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன ஆயிடக்கூடாதுன்னா நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. So, in those moments, we should not become discouraged. செக்ஷுவல் பிளஷரே கோல் ஆக்கிடக்கூடாது. We should not make sexual pleasure as the goal of our marriage. அது கிடையாது. That is not the goal of our marriage. சில குடும்பங்களில் சிலர் வெரி ஃபியூ ஒரு சில சகோதரிகள் சில மனைவிமார்கள் தங்களுடைய புருஷர்மார்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா இடம் கொடுக்க மாட்டாங்க. அவருடைய கடமையை அவங்களுடைய டியூட்டியை செய்ய தவறிடுவாங்க. And in some cases, the wife will not give place to the husband and fulfill her duties in this matter. சிலர் ரிபெல்லியஸ் ஆட்டிடியூடா இருப்பாங்க. Some wives will be rebellious in this matter. இந்த டியூட்டி செய்வதற்கு சிலருக்கு சிலர் டிமாண்ட் வைப்பாங்க. And some wives, they will place some demands to the husband to fulfill this duty. ஆமா, டிமாண்ட் டியூட்டி டிமாண்ட், அந்த டிமாண்ட் இருக்கும். அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா தன்னுடைய டியூட்டியை செய்ய மாட்டாங்க. And there is a demand and there is a duty. Only if the demand is fulfilled, then they would fulfill their duty. If the demand is not fulfilled, they will not fulfill the duty. நான் இந்த இடத்துல ஹஸ்பண்ட் லவ்விங் ஹஸ்பண்டா இருக்காங்கிறதான நான் மேட்டர் நான் சொல்ல வரல. there are சில ஹஸ்பண்ட்ஸ் லவ்விங் ஹஸ்பண்டா இல்லாம கூட இருப்பார்கள். And I'm not saying all husbands are very loving. There may be some husbands who are not very loving also. லவ்விங் ஹஸ்பண்டா இல்லாதபடிக்கு பிசிக்கல் செக்ஸுவல் பிளஷர் மட்டும் எதிர்பார்க்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். And when husbands are not loving, but they only expect a physical sexual pleasure from the wife, such husbands, they are not spiritual husbands, they are carnal husbands. Yes, carnal, flesh, Yes. எல்லாம் carnal அவர். Yes, they are carnal, fleshly minded husbands. Yes, இப்படிப்பட்ட பட் சில ஹஸ்பண்ட்ஸ் ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் சில மனைவிமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. டிமாண்டிங் வைஃப்ஸ். But if some husbands, though they are spiritual and loving, even if they are like that, the wife sometimes, because of their rebellious nature, they will not cooperate with the husband in this matter. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் சுயத்துக்கு நாம் மரிக்க பழகணும். நாம் And in those circumstances, we should learn to die to ourselves. அந்த இடத்துல செக்ஸுவல் பிளஷர் நம்மளுடைய லைஃப்னுடைய கோல் கிடையாது. And in those moments, we should realize that sexual pleasure alone is not the goal of our life. எய்தர் சிக் ஒய்ஃபா இருக்கட்டும் அல்லது ரிபெல்லியஸ் நான் கோஆபரேட்டிங் ஒய்ஃபா இருக்கட்டும். Be it a sick wife or a rebellious non-cooperative wife. Proverbs chapter 5. Proverbs in chapter 5. Verse 15. Verse 15. Drink water from your own cistern and fresh water from your own well. நல்ல சாலமோன் நல்ல ஒரு உருவகமா இந்த வார்த்தையை அப்படி சொல்றார். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரை உன் துறவில் ஊறுகிற ஜலத்தை நீ பானம் பண்ணு அப்படிங்கிறார். Solomon has depicted this in a very pictorial format and he has written this very nicely. ஓகே, ஒரு வேர்ஸ் நான் ரிலேட் பண்ணி சொல்ல விரும்புறேன். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். 2 Samuel chapter 23. I would like to relate this verse and say 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். 2 Samuel 23. அது ஒரு பேட்டில் ஃபீல்ட், ஒரு யுத்த களத்தில் தாவீது இருக்கிறார். David is in a war field. அப்சலோமுடைய சேனைக்கும் டேவிட்னுடைய சேனைக்கு யுத்த களத்தில் இருக்கிறார். And that is a war between Absalom's people and David's men. Sorry, பெலிஸ்தியர் கேம்புக்கும் டேவிட்னுடைய சேனைக்கும் பேட்டில் ஃபீல்ட்ல இருக்காங்க.
Sorry, it is a war between the Philistines' camp and David's camp. அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா verse 14ல வாசிக்கிறோம். And what happened here in verse 14 we read. ப்ளீஸ் ரீட், நாம் வாசிப்போம். தாவீது பெலிஸ்தரின் தானேம் பெத்லெஹேம்ல இருந்ததுன்னு வாசிக்கிறோம். David was then in the stronghold while the garrison of the Philistines was then in Bethlehem. 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், பெத்லெஹேமினுடைய கிணற்றினுடைய தண்ணீர் மேல் அவன் ஆவல் கொண்டான். David had a craving and said, "Oh, that someone would give me water to drink from the well of Bethlehem, which is by the gate." அது அவனுடைய ஊர், அவன் சொந்த ஊர்ல உள்ள கிணத்து தண்ணி. And this well is David's hometown. அந்த என்னுடைய தாகத்துக்கு தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்றான். So David makes a demand saying, "Can someone bring water for me from this well?" ஓகே, 16 verse 16ல 16ல வாசிக்கிறோம். 3 பராக்கிரமசாலிகள் உள்ளார போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தண்ணி கொண்டு வந்துட்டாங்க. And then we see that 3 mighty men broke into the Philistine camp and they brought water and they came. verse 16ல வாசிக்கிறோம், அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். And in verse 16 we read in the latter part, "Nevertheless he would not drink it but poured it out to the Lord." கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அந்த தண்ணீரை ஊத்திட்டான். And he said, "Be it far from me, O Lord, that I should do this. Shall I drink the blood of the men who went in jeopardy of their lives?" Therefore he would not drink it. என்ன தேவனுடைய மனுஷன் பாருங்க. And here we see what an attitude this man of God had. Yes, அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சான்னு கேட்டா ஒரு ஆசை இருந்துச்சு. Yes, did David have a craving? Yes, David did have a craving. சொந்த தண்ணீர் மேல குடிக்கிறதுக்கு மனது இருந்ததான்னு கேட்டா மனது இருந்தது. And did he have a craving to drink from his own cistern? Yes, he did. ஆனால் குடித்தானான்னு கேட்டா குடிக்கல. But did he drink? He did not drink. இது அவருடைய இரத்தத்தை குடிக்கிற செயல் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்க மறுத்துட்டாங்க. And David considered drinking that water as to drinking the blood of the lives of those men who brought that water and came, and hence he poured it out. அருமையானவர்களே, புருஷர்களுக்கு இந்த விஷயத்துல லைட் கிடைக்கணும். Beloved, husbands need to get light in this area. எஸ், நம்மளுடைய சொந்த தண்ணி தான், நம்மளுடைய கிணறுல ஊறுற தண்ணி தான். Yes, it is water from our own well, from our own cistern. ஆனாலும் பலவந்தம் பண்ணக்கூடாது. But then we should not strive with force to attain it. இதுல போய் வயலன்ஸ் நாம் காமிக்க கூடாது. We should not show violence in this matter. அப்படின்னா அது என்ன செயல் அப்படின்னா இரத்தத்தை குடிக்கிற செயல் அது. And if one has to show violence, it is equal to drinking the blood of the other person's life. ஓல்ட் கவெனன்ட்ல உள்ள டேவிடுக்கு லைட் இருந்துச்சு, வெளிச்சம் இருந்தது இல்ல. Even David, who lived in the old covenant, had this light. பிரியமானவர்களே, இதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா தேவனுடைய கிருபை நமக்கு தேவைப்படுது. தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. Beloved, in these situations, what is in need in our life? We need the grace of God in our life. Yes, பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, நாம் இழுப்புண்டு போகாதபடிக்கு தேவனுடைய கிருபை நம்மளை தாங்கும். Yes, God's grace is able to carry us or protect us in these situations so that sin does not overcome us. Yes. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. So even in such situations, there is a chance of us getting frustrated. Okay. நாம் அந்த இடத்துல நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடலாம், நம்ம சோர்ந்து போயிடலாம். And maybe we expect something and we don't get it and we could become discouraged. Okay. நாம் தேர்ட் பர்பஸா எதை பார்த்தோம் அப்படின்னா சில்ட்ரன், குழந்தை, தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படின்னு பார்க்கிறோம். And we saw the third purpose, and the third purpose of a marriage
is to raise up a godly offspring or a godly generation. எஸ் நான் மத்தியில திருமணமாகி 4 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆகியும் திருமணமாக குழந்தை இல்லாதபடிக்கு உண்டான கப்பிள்ஸ் நாம் பார்க்கிறோம். And even in our midst, we see there are couples who are married and not without child for 4 years or even 10 years. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம். And for such couples, we continue to pray sincerely. நமக்கு தேவ சித்தம் என்ன நமக்கு தெரியல. We still do not know what is God's will. ஆனாலும் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா சோர்ந்து போயிடுறாங்க. But in those situations also, what happens? அந்த கப்பல் சோர்ந்து போயிடுறாங்க. Those couples, they get discouraged. சிலர் நிறைய பணத்தை செலவு பண்றாங்க நிறைய. And some of them, they spend a lot of money to get a child. ஒரு சிலர் பிரதர் நான் இந்த விஷயத்துல நான் சைலண்டாவே இருந்துறது. நான் இந்த விஷயத்துல நான் ஆலோசனைட்டு வரும்பொழுது நான் சைலண்டா இருந்துறது. And when it comes to this matter, when people come to me for counsel, I generally remain silent. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. I would only try to encourage them to continue to pray. இல்ல நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் போனேன், அது என்னுடைய பாடியில எனக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. But some people, when they say that I went for some treatment and because of that treatment it caused a lot of problems, other problems or side effects in my body, I advise them to stop that treatment immediately. தேவனை சார்ந்து கொள்ளுங்க. I tell them, try to depend on God. சில பேர் பிறர் என்ன கேட்டுருவாங்கங்கிறதான ஒரு காரியத்தினாலேயே சோர்ந்து போயிடுறாங்க. And some people, and they are very worried about what others would ask them, and because of others' questions to them, they get very discouraged. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லோக்கல்ல இருந்து ஒரு சர்ச் திருமணமாகி வெளியூர்ல ஒரு கேர்ள் போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. For example, assume that a sister has got married from the local church and she has gone to another city or another place. ஒரு 3 years or 4 yearsக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க தன்னுடைய நேட்டிவ் பிளேஸ் லோக்கலுக்கு வரும்பொழுது அந்த வீக்கெண்ட்ல அந்த சாட்டர்டே சண்டே லோக்கல் சர்ச்சில் இங்கே அட்டன் பண்றாம போயிடுவாங்க. யாரும் தங்களை கேட்டக்கூடாதான் அப்படின்னு. And when that sister, after coming back after 2-3 years, she does not want to come and be part of the church fellowship because she is afraid of all the questions that people would ask her, so she tries to avoid the fellowship and she goes back to her husband's place. அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. And it is not necessary that she has to be like this. மனுஷர் 4 பேர் கேட்டுருவாங்க, அதனால நாம ஏன் சோர்ந்து போகணும்? And if 4 people ask us, we should not get discouraged because of that. சில டிஸ்கரேஜ் ஆயிடுறாங்க. But some people do get discouraged. நாம் பிறருக்கும் நாம் அடுத்த சைடுல உள்ளவர்களுக்கு நாம் சொல்றோம், டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க நம்ம சொல்றோம். ஆனாலும் இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். We try to tell others also, saying please don't ask such questions to newly married couples and don't discourage them. But it is unavoidable that these stumbling blocks would not happen. It would happen. Yes. அப்ப ஃபெலோஷிப் ஒரு இடத்துல இல்லாம போகக்கூடும், ஒரு இடத்துல செக்ஸ் கூட இல்லாம போகக்கூடும், ஒரு இடத்துல குழந்தை கூட இல்லாம போகக்கூடும். So at one stage maybe there's no fellowship between the husband and wife, and maybe at another stage maybe there's no sexual intimacy between the husband and wife, and at another stage maybe the husband and wife don't get a child. Yes. பிரியமானவர்களே, இதுவே கோல் அப்படின்னு வச்சிர வேண்டாம், இதுவே ஃபைனல் கோல் அப்படின்னு வச்சிர வேண்டாம். Beloved, let us not keep these 3 things as a final goal for our marriage. Yes, இது எல்லாமே God's purposes தான். Yes, all these 3 are part of God's plan for marriage. Okay, now
Now let us turn. நாம் திருப்போம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். Now let us turn to 1 Thessalonians chapter 4. இதுதான் நம்மளுடைய லைஃப்ல நாம் கோலா வைக்கணும், ஃபேமிலி லைஃப்ல. And this is what we need to keep our goal as in our family life. 1 Thessalonians 4. 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். 3, 4, 5 அப்படி வாசிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. For this is the will of God, your sanctification. கீழே 5வது வசனத்தில் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டமாகிய மனைவியை தன் சரீர பாண்டம் யார் அப்படின்னா மனைவியை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறியுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். And in verse 4 in English we read that each of you know how to possess his own vessel, that is his own wife, in sanctification and honor. Praise the Lord. அருமையானவர்களே, இதுதான் காட்ஸ்னுடைய கோல். இதுதான் sanctification is the goal. This is God's goal in our life, that is sanctification. Fellowship இல்லனாலும் சரி, even though there is no fellowship, sexual intimacy இல்லனாலும் சரி, even though there is no sexual intimacy, okay, children இல்லனாலும் சரி, child இல்லனாலும் சரி, even though there is no children born for the couple, நாம் sanctification நாம் என்ன வச்சு நம்மளுடைய கோலா வச்சணும். So we should always keep our sanctification as a final goal. For example, John Wesley யோசிச்சு பாருங்களேன். Imagine, think about John Wesley. இங்கிலாந்துடைய ஒரு godly saint, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்துவ அண்டைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நடத்தினவர். And he is a godly saint who led lakhs and lakhs of people towards the Lord and towards God's kingdom. Praise the Lord. Praise the Lord. அவருடைய மனைவிட்ட ஒரு நல்ல ஒரு godly wife கிடையாது அவங்க. And John Wesley's wife was not a very godly woman. அந்த இடத்துல அவர்கிட்ட ஏது fellowship அங்க? So when she was not godly, how could he expect to have fellowship with her? அங்க ஏது sex, அங்க ஏது child? So where could he have sexual intimacy, or where could he have children through her? So அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர் அதுல என்ன இல்லை அப்படின்னா அதுலயே அவர் வைக்கல, அது ஒரு கோலா வைக்கல. அவர் எதை கோலா வச்சுக்கிட்டாருன்னா சாங்டிஃபிகேஷன் கோலா வச்சுக்கிட்டார். And in that situation, John Wesley did not fix his mind only on these three things, but he kept sanctification as his final goal. அருமையானவர்களே, நாம் நல்ல ஃபெலோஷிப் நம்மளுடைய மனைவியோட கிடைத்தாலும், நல்ல செக்சுவல் இன்டிமசி நமக்கு கிடைத்தாலும், நல்ல பிள்ளைகள் கிடைத்தாலும், above all sanctification நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், கோலா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். Beloved, even if we have good fellowship with your partner, even if there is good sexual intimacy with your partner, and even if there are children born for you, you should still keep sanctification as your final goal. Yes. அதுதான் காரியத்தினுடைய கடைத்தொகை. Yes, this is the most important thing in a marriage. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு ஏதாவது ஒரு காரியங்களில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா நாம் சோர்ந்து போக மாட்டோம். Yes, when we keep sanctification as our main goal and purpose, even though there is some shortcoming in the other three areas, we will not get frustrated. ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனைவியினால நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, through this wife I am being sanctified. I praise you, Lord. இந்த இப்படிப்பட்ட கணவனால நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன், நன்றி ஆண்டவரே. And through this kind of a husband I am being sanctified. I praise the Lord. For example, ஒரு சில சூழ்நிலைகளை நான் சொல்றேன். And I would like to show some circumstances. Dear sisters, Dear sisters, sanctification கோலா வைங்க. please keep sanctification as your goal. சில ஹஸ்பண்ட்ஸ் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருப்பாங்க. And some husbands may not obey to God's holy word. ஒன்னு ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கணும், இல்ல ரட்சிக்கப்பட்டு ஒரு மாய்மாலக்காரர்களா இருக்கணும்.
either they are not even born again, or maybe they are born again, but then still they are hypocrites acting. ஓகே, இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட்ஸ் மத்தியில நாம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, சோர்ந்து போகாதீங்க, சாங்டிஃபிகேஷனை கோலா வச்சுங்க. And in the midst of this kind of a husband, how can I live? If you want to know that, keep sanctification as your goal. ஃபர்ஸ்ட் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 Peter and chapter 3. நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல முடியும். I can narrate some examples. நான் லோக்கல் சர்ச்சில் இருந்து ஒரு ஃபேமிலி குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க நம்ம மத்தியில் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு I would like to share an example about a family who used to live with us, who used to be here in the local church, but now they are not here. அவர் நல்ல சத்திய வசனத்துல கிரிப் ஆகல, சாங்டிஃபிகேஷனை கோலா எடுத்துக்கல, ரெண்டு பேருமே எடுத்துக்கல. And they were not gripped with the word of truth, and neither did they keep sanctification as their goal. அப்படி எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தேவனுடைய வீட்டிலையும் நிலைச்சிருந்திருப்பாங்க, கணவன் மனைவி நல்லா இருந்திருப்பாங்க. And if they had kept sanctification as their goal, they would have continued to dwell in the house of the Lord, and they would have also had a good family life between the husband and wife. ஓகே, நம்ம மத்தியில இருந்து சபையிலிருந்து வெளியேறின ஒரு ஃபேமிலி. And this is a family who were with us, but then they left us and went elsewhere. அந்த கணவர் ஒரு அன்காட்லி, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர். And the husband was a man who would not obey God's word. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டெலிவரியில ஒரு பெண் குழந்தை பிறந்தது, நார்மல் டெலிவரி. And for their first delivery, they had a girl child through normal delivery. ஹஸ்பண்டுக்கும் அவங்களுடைய மதர்-இன்-லா, அந்த சிஸ்டருடைய அவங்க மதர்-இன்-லாவுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு மேல் சைல்டு. ஆனால் ஃபீமேல் சைல்டுன்னா ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. And the husband and the sister's mother-in-law, they had a great expectation that the first child should be a male child, but the moment they saw a female child, they were all disappointed. ஓகே, ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ள மறுபடியும் செகண்ட் ஒரு டெலிவரி ஆனிச்சு, ஒரு நார்மல் டெலிவரி, மறுபடியும் ஃபீமேல் சைல்டு. And again, after 1.5 years, they had their second child. Even that was a daughter. அவர்களுக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. And they became disappointed again. இப்போ என்ன சொல்றாரு ஹஸ்பண்ட், என்ன சொல்றாருன்னா மறுபடியும் ஒரு 1.5 இயர்ஸ் 1-2 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் என்ன சொல்றாருன்னா தேர்ட் டெலிவரி வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த சிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு போதும், என்னுடைய பிசிக்கல் எனக்கு இடம் கொடுக்கல, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், 2 சைல்டோட நம்ம இருந்துக்கோன்னு சொல்றாங்க. And after 1.5 years, the husband insists that they need to have a third child, but the sister raises her hand and she says, no, I'll not be able to bear the third child because physically I'm weak to have a third child. ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்றாரு, கம்பல் பண்றாரு, வயலண்டா இருக்கிறார். But the husband forced her and was very violent, behaving very violently with her. அந்த டைம்ல நம்ம சர்ச்சில் அவங்க விசிட்டர்ஸா வந்த காலம் அது, விசிட்டர்ஸ். And those were the times when they kept coming to the church as visitors. அவங்க 2 பேரும் ஃபேமிலியா உட்கார்ந்தாங்க, கவுன்சிலிங்காக உட்கார்றாங்க. And then one day they happened to come to me for counseling as a family. அந்த ஹஸ்பண்ட் நான் சொன்னேன் ரோமன்ஸ் 14. And for that husband, I told him from Romans 14. நாம் தேவனுக்கு ரோமர் 14ஆம் அதிகாரத்துக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தணும். And we all should be thankful to God for Romans chapter 14. ரோமர் 14ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு அதிகாரம். And this is a wonderful chapter in the Bible. ரட்சிப்புக்கு அடாத சால்வேஷனுக்கு அடுத்த சில காரியங்கள் எல்லாம் ரோமன்ஸ் 14ல நான் வாசிக்கிறோம். And we read that after salvation, the things which a person can follow are written in Romans chapter 14. Weak faith, strong faith, அதெல்லாம் சொல்லுது. Weak faith, strong faith. In Romans 14, we read about weak faith and what it means to have strong faith.
இப்ப ஒரு மனைவிக்கு இப்ப என்ன இருக்கு அப்படின்னா வீக் ஃபெய்த்தா இருக்கு. Now, what happens? A sister has a very weak faith, இப்ப புருஷன் என்ன பண்றாரு அப்படின்னா கம்பல் பண்றாரு. but the husband compels her. நான் அந்த ஹஸ்பண்ட் சொன்னேன், பிரதர் நீங்க மனைவியை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. I counseled the husband and told him, please don't force your wife like this. நீங்க பெக்க போறது கிடையாது, பெக்க போறது உங்க மனைவி. I told him that you're not going to carry the child in your womb for 9 months and give birth to a child. It's your wife who's going to do that. அவங்கள கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா, இல்ல எனக்கு விசுவாசம் இருக்குங்கிறார். எதுக்கு விசுவாசம் பாருங்க, மூணாவது பையன் ஆம்பளை பையனா பிறப்பானா, அதுக்கு ஃபெய்த் இருக்கா அவருக்கு. But this brother told me that no, but I have faith that the third child would be a male child. And மனைவி see what சொல்றாங்க, kind of faith. ஏன் பிரதர் மூணாவது பிறக்கிறது பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னா என்ன பிரதர் பண்ணுவாரு அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. But the sister is asking, brother, what will we do even if the third child is a female child, is a daughter? அவர் சொல்றாரு, அடிச்சு சொல்றான் பிரதர், பையன் தான் பிரதர் அப்படிங்கிறார். But the brother was very confident and he said, I can tell very confidently that it is going to be a male child. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம்? நான் எவ்வளவு சொன்னேன், திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர் எதையுமே காதுல போல. And I tried to explain to them or to the husband, but because he was disobedient to God's word, nothing went inside his mind. Okay, 1 Peter chapter 3. 1 Peter chapter 3. அந்த சகோதரி நான் சொன்ன ஆலோசனை ஏற்றுக்கொண்டாங்க. And that sister accepted the counsel which I gave her. சும்மா ஜஸ்ட் இந்த வசனத்தை தான் நான் காண்பிச்சேன். I just showed her this verse. 6வது வசனம். Verse 6. நீங்கள் ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் சாராளுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். Just as Sarah obeyed Abraham, calling him Lord, and you have become her children, if you do what is right without being frightened by any fear. ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு சர்ஜரிலாம் இல்லை, சி செக்ஷனா இல்லை, நார்மல் தான். கணவர்கிட்ட சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. இப்ப குடும்ப சமாதானம் தான் மெயினா இருக்கு. ஆகையினால தேவன் மேல விசுவாசம் வச்சு கீழ்ப்படிச்சு போயிடுங்க அப்படின்ட்டு. ஆனா நான் உங்களுடைய விசுவாசத்துக்கு அதிகாரி கிடையாது. நான் ஐ எம் நாட் லார்ட் ஆஃப் யுவர் ஃபெய்த். உங்களுக்கு சமாதானத்துக்கு சந்தோஷத்துக்கு நான் வழி சொல்றேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். I counseled that sister. I told her, I explained it to her. I showed this verse and I told her that you can be, because of family peace, because of peace in the family, you can be obedient and submissive to your wife, to your husband, and you can listen to him in this matter. But then, even then, I am not the authority over your freedom. It is your choice. You need to make the choice. அவங்க இந்த வசனத்து மேல் நம்பிக்கை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. But she believed in this verse and she went ahead. புருஷனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். She was submissive and obedient to her husband. ஒரு குழந்தையும் பிறந்தது, நார்மல் டெலிவரி குழந்தை பிறந்தது. And another child was born through normal delivery. என்ன குழந்தை பிறந்திருக்கும் நீங்க சொல்ல முடியுமா? Are you able to guess what child would have been born? ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஃபீமேல் பேபிமாங்க, ஒரு சிலர் மேல் பேபிமாங்க. And some people would think maybe female child, or some would think maybe a male child. பிறந்தது மேல் சைல்டு பிறந்தது. But a male child was born. புருஷன் என்ன சொன்னார்னா அப்படின்னாரு பாருங்க புருஷன். And what did the husband do? He immediately lifted up his collars and said, see, I told you. எனக்கு ஃபெய்த் இருக்கு அப்படின்னாரு. So he said, I have faith for this. அது யாருடைய சப்மிஷன், யாருடைய ஒபீடியன்ஸ் அப்படின்னா மனைவியினுடைய ஒபீடியன்ஸ், அவ்வளவுதான், சப்மிஷன் அவ்வளவுதான். But how do we see it? We see it because of the sister's obedience. We see that God helped them.
சோ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அருமையான சகோதரிகளுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஈவன் இஃப் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் அன்ரீசனபிள் ஹஸ்பண்ட்ஸ், உங்களுடைய கணவர்மார்கள் நியாயமில்லாதவர்களாய் முரட்டு குணம் உள்ளவர்களாய் இருந்தாலும், And what am I trying to tell sisters here? Even if your husbands are unreasonable and violent with you, தேவனை விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சிரு. trust in God and be obedient and submissive to them. தேவன் உங்களுடைய தேவன் மேல் வைத்திருக்கிற எது முக்கியம் அப்படின்னா, பாருங்க மேல என்ன இருக்கு அப்படின்னா, கீழ்ப்படிகிறதுங்கிறது செகண்டரி திங். பிரைமரி திங் என்ன? தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கணும். எங்க verse 5 வாசிங்க. In verse 5, there are two words we see in verse 5. பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க. in verse 5 we read two important things. For in this way in former times the holy women also who hoped in God used to adorn themselves, being submissive to their own husbands. எஸ், தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறதா முதல் காரியம். So the first thing is being hopeful in God, புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். and they were being submissive to their own husbands. எஸ், அப்ரஹாம் செல்ஃபிஷா இருந்தார். அப்ரஹாம் சுயநலமா இருந்தார். Abraham also behaved selfishly. ஓகே, இவள் யாரிடத்தில் நம்பிக்கையா இருந்தான்னா, சாராள் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்து தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தார். But Sarah believed in the Lord, hoped in the Lord, and she was submissive to Abraham. அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, சில கிரிட்டிக்கலான சில சிச்சுவேஷன்ஸ்ல சிஸ்டர் நீங்க தேவனிடத்தில் நம்பிக்கையா இருங்க. So what shall we say in these kind of critical things or critical areas? Sisters, hope in God and be submissive to your husbands. உங்களுடைய சூழ்நிலையில நாம என்ன சொல்ல முடியாதுன்னா, புருஷனுக்கு கீழ்ப்படிங்க, புருஷனுக்கு கீழ்ப்படியாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. And in these situations we can't say you obey your husband or don't obey your husband. ஒரு இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, எஸ் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்றாரு, ஃபோர்ஸ் பண்றாரு. And in one place one husband is forcing, saying we need to have another child. இன்னொரு இடத்துல ஒரு அபார்ஷன் பண்ணு அப்படிங்கிறாரு. And in another place a husband is forcing the wife to abort the child. Yes, that's also a very serious thing. This is also a very serious thing. Recently ஒரு ஃபேமிலி நான் ஒரு கிராஸ் செக் குறுக்க வந்தாங்க, ஒரு காரியத்துக்காக வந்தாங்க ஒரு இடத்துல. And in one place when I visited, one family came to meet me. Husband ஃபோர்ஸ் பண்றாரு அபார்ஷன் பண்ணு அப்படின்னு. And the husband is forcing his wife to abort the child which is already conceived. இன்னொரு ஃபேமிலியில அபார்ஷன் பண்ணிட்டு ஒரு கில்ட்டி கான்ஷியஸோட வந்து உட்கார்றாங்க. And another family, they already aborted the child, and then they're coming and sitting in front of me with a guilty conscience. அருமையானவர்களே, இந்த காரியத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். Beloved, I would also like to share few verses concerning this. Romans 14, excellent chapter. Romans 14. Romans 14 is an excellent chapter. இந்த விஷயத்துல நியூ கவெனன்ட் என்னவா இருக்குன்னா சைலண்டா இருக்கு. And in this matter the new covenant is very silent. நாம் எத்தனை குழந்தையை வச்சுக்கணும், ஒரு குழந்தையை வச்சுக்கிறதா 10 பிள்ளையை வச்சுக்கிறதா இல்ல, அதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் ஃபெய்த். அது and whether how many children we should we have one child or should we have 10 children, the New Testament is silent about this. It depends upon each one's faith in the new covenant. Romans 14 ஓல்ட் கவெனன்ட்ல தான் வந்து என்ன செஞ்சிட்டே இருக்கிறது அப்படின்னா, ஒரு குடும்பத்துல 14 பிள்ளையா 16 பிள்ளையா 12 பிள்ளையாங்கிறதெல்லாம் அதெல்லாம் டஜனா இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அதெல்லாம் ஓல்ட் கவெனன்ட். And only in the old covenant they used to have children in dozens. They tend to have a lot of children, even up to 12 or 14. சில ஃபாரின்ல இருந்து இருக்கக்கூடியதான சில ஃபெய்த் எல்லாம் ரிச் கண்ட்ரில உள்ள பீப்புள் இது மாதிரி காஸ்பல்லாம் அவங்க பாட்டு சொல்லிட்டே இருப்பாங்க.
And some people who are living in rich countries, they also preach a gospel like this. அவர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்து காமிப்பாங்க. And they would also show examples from the Old Testament. அவர்களுக்கு என்ன, கையில நல்ல ரிச் கண்ட்ரில இருக்கிறதுனால அவங்க பிரசங்கிக்கிறதுக்கு என்ன? And they live in a rich country, so they can afford that, and so they can also preach that, afford to preach that. அவர்கள் காண்பிக்கிறதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் காஸ்பல்ஸ்ல உள்ளதான செய்தியை தான் எடுத்து காமிப்பாங்க. But when it comes to showing an example from the Bible, they would always turn back to the Old Covenant and show an example from the Old Covenant. நியூ கோவெனன்ட் அப்படின்னா ரோமன்ஸ் 14. But when we come to New Covenant, we can only go by what Romans 14 says. ஈவன் புருஷன் கூட தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய ஃபெய்த்தை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. Even a husband cannot enforce his faith upon his wife. குழந்தை வைத்துக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அபார்ட் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. A husband cannot force his wife to either have a child or abort a child. Husband does not have the right to do that. எஸ், ஒன்ஸ் கன்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ், தேவனுடைய அனந்த ஞானத்துக்கு, தேவனுடைய கிருபைக்கு நான் விட்டுறணும். அதை நான் கை வைக்க கூடாது. And once the child is conceived, we surrender completely to God's holy wisdom and his leading, and we should not touch that. சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா லோக்கல் சர்ச்சில் உள்ள எல்டர்ஸ்டையும், காட்லி எல்டர்ஸ், காட்லி ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், அப்படிப்பட்டவர்கிட்ட நாம் கன்சல்ட் பண்ணணும் அந்த காரியத்தை. சில இஃப் தேர் இஸ் எனி காம்ப்ளிகேஷன், சிக்கலான காரியங்கள் இருக்குமானால். But after the child is conceived, if the doctors advise that there are some complications with the conception, if it could be a problem to the mother's life or maybe the child's life in future, then you can have a counseling session with the local elders who are fathers in that place. ஸோ இது போன்ற காரியங்களில் வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா சைலண்டா இருக்குது. And what does the Bible teach us about these things? The Bible is silent in these areas. ஸோ அவரவருடைய விசுவாசத்துக்கு தக்கதாக நாம் நடக்கணும். So it is important that we operate according to each one's faith in these areas. சரி, இப்போ நான் சொன்ன இந்த உதாரணத்தின்படி இந்த ஹஸ்பண்ட் ஒரு அன்காட்லி, அன்ரீசனபிள் ஒரு கணவனா இருக்கிறார். அதன் மத்தியில எங்க அந்த இடத்துல ஃபெலோஷிப் எப்படி இருக்கும், எங்க ஒரு ஹாப்பினஸ், ஜாய் எங்க இருக்கும் அங்க. And here when we saw this example, and when the husband is so unreasonable, where would there be fellowship or where would there be joy in that marriage? அப்ப அவருடைய கோல் என்ன வச்சுக்கணும், சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு வச்சுக்கணும். So according to this example itself, we should keep our goal as sanctification in our marriage. இந்த கணவரால், இந்த மனைவியினால், எஸ், சில மனைவிகளும் மனைவிகளும் இருக்கிறாங்க. Yes, there are also some wives who are like this. கோஆபரேட் பண்ண மாட்டாங்க சில விஷயங்கள். They will not cooperate with the husband. நான் ஏற்கனவே சொன்னது போல செக்ஸுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. As I already said, they will not cooperate with the husband for a sexual intimacy. ஒரு தங்களுடைய டிமாண்ட்ஸ் நிறைய எர்த்லி திங்ஸ் குறித்தான நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். They would keep a list of earthly things as their demands in front of the husband. ஸோ இதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அவங்கள்ட்ட வீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா பிரச்சனை தான் இருக்கும். ஒரு ரிபெல்லியஸ் ஆட்டிடியூட் தான் அங்கே இருக்கும். And if the husband fails to fulfill the list of these things which the wife has as a demand, there would only be problems and fights in the house. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்யணும், சாங்டிஃபிகேஷனை தான் நம்ம கோலா வைக்கணும். And in these situations, what shall we do? We should only keep sanctification as our goal. சர்ச்சில் உள்ள ஒரு பிரதர்ட்ட அந்த மாதிரி நான் பேசியிருக்கேன். And I have spoken to a brother in our church like this. Brother, உங்களுடைய wife such a rebellious wife, I know. I told him that, brother, your wife is such a rebellious wife, and even I know that. முரட்டாட்டமான மனைவி. She's a very rebellious wife.
உங்களை அற்பமாய் நடத்துகிற மனைவி, and she treats you, she despises you a lot. உங்களை அதிகாரம் பண்ற மனைவி, She tries to have authority over you. ரைட். நீங்க தேவனிடத்திலிருந்து தேவனுடைய இந்த பர்பஸ்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறல. So these purposes which we spoke have not been fulfilled in your life. ஆனா என்ன மாத்திரம் நடந்துருங்க அப்படின்னா, பரிசுத்தமாகுதுல உங்களுடைய வாழ்க்கையின் திருமணத்தினுடைய லெக்கா வச்சுங்க. But ensure that you keep your personal sanctification as the goal of your marriage. நீங்க எழும்பி பேசுங்க, நாங்க தரையில உட்கார்ந்து நாங்க எல்லாரும் கேட்கிறோம். You get up and speak in the church. We all will sit down and listen to what you are speaking. ஏன்னா நீ ஒரு ஃபர்னஸ்குள்ள போறீங்க, ஒரு ட்ரையல்ஸ்குள்ள போறீங்க. Why? Because you are walking through a trial, through a furnace. வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த அஃப்ளிக்ஷன்ஸ் அந்த ட்ரையல்ஸ், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. Don't waste these afflictions and trials which you are going through in your marriage life. இந்த சிறுமை, உபத்திரவம், இந்த காரியங்களில் நிமித்தமாய் நீங்க சோர்ந்து போய் விடாய்த்து போய் பாவம் செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. And because of all the humiliation and because of all the affliction you are going through, don't get discouraged and sin in your life, and don't waste this opportunity to be sanctified. நீங்க சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சகோதரனா இருக்க முடியும். நீங்க and you can be a blessing to the church you are in. அப்படின்னு அடிக்கடி அந்த சகோதரனை என்கரேஜ் பண்றது உண்டு. And I would encourage that brother many times like this. அருமையானவர்களே, sanctification நம்ம லைஃப்ல கோலா வச்சு. Beloved, let us keep sanctification as a goal of our life. நம்ம கடைசியா சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். And I would like to say one last thing and close. நம்மளுடைய கான்ஃபரன்ஸ்ல பிரதர் மூலமாய் சொன்ன ஒரு சகோதரனை குறித்து நான் அடிக்கடி நினைப்பது உண்டு. And in our conference, brother shared one example about another brother, and I would think about that brother quite frequently. நல்ல ஒரு godly husband. And this brother is a godly husband. மனைவி சீக்கிரமா டென்ஷன் ஆகி கோபப்படுவாங்க. But the wife would get angry very soon and she would become very tensed. அவங்க கோபம் அடைஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கையில கிடைக்கிறத தூக்கி அடிப்பாங்களாம். And the wife, whenever she gets angry, she would take whatever she gets in her hand and she throw it on him. டக்குனு இவர் கேட்ச் பிடிப்பார் அவர். But the husband would catch those things which the wife throws. இல்லைன்னா சமயத்துல கீழே குஞ்சுக்குவாராம் அப்படி. Or sometimes he would bend his head down to avoid that thing hitting him. What a man. What a godly man. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நைட்டு போய் ரூம்ல போய் படுத்துக்குவாங்க உள்ள இருக்கு. கோவப்பட்டு அவர் கதவை தட்டி உள்ளார எட்டி பார்ப்பாரு அப்படி. And after everything is settled and when the wife goes to lie down, he would go knock the door and he would just peep inside. அவங்களுக்கு நல்ல காஃபி ரொம்ப நல்லா பிடிக்கும் போல இருக்கு. அதனால நல்ல ஒரு சூடா காஃபி ஒன்று போட்டுக்குவாரு. And he would also make a coffee because the wife used to like coffee a lot. அப்படியே கதவை திறந்துட்டு டார்லிங் அப்படின்னு கூப்பிடுவாரு பாருங்க. என்ன மேன். And that husband would open the door and call the wife with a coffee saying, "Darling, do you want to have?" அதோட கிளாசிக் என்னன்னா அந்த காஃபியை போய் கொடுத்துட்டு "You are my queen" அப்படின்னு சொல்லுவாராம். And it doesn't stop there. He would go give the coffee to the wife and tell her, "You are my queen." What an example. அவருக்கு என்ன வச்சுக்கிட்டாரு அப்படின்னா sanctification கோலா வச்சுட்டாரு. And what did this man keep as his goal in his marriage life? He kept sanctification as his goal. அதனால அவருக்கு சலிப்பே இல்லை. And so because of that, he never got frustrated. இந்த மனைவியினுடைய குறைச்சனால் நான் ஐஸ்வர்யவன் ஆகிறேன். And because of the lack in his wife, I'm becoming spiritually rich. இந்த புருஷனுடைய குறைவினால் மனைவி நான் ரிச் ஆகிறேன். And because of the lack in this wife, husband, I'm becoming rich spiritually. மகிமையான
வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் இதற்கு தான் அருளப்பட்டிருக்கிறது. And God has kept a glorious life for us, and it is for this purpose that God has blessed us with the Holy Spirit. நமக்கு பலன் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்து பலப்படுத்தினார்னா இந்த கோலை நாம் அடைய முடியும். We do not have this strength on our own, but when the Holy Spirit comes in us and strengthens us to live this life, we will be able to live this life. இதுக்கு தான் பீட்டர் சொல்றார், this is a true grace of God அப்படினு சொல்றார். And that is why Peter in his letter he writes, I'm writing to you about the true grace of God. Yes. உங்களுடைய திருவசனத்துக்கு உங்களுடைய கணவர் கீழ்ப்படியாதவராக இருந்தாலும் இப்படி நீங்க கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற கிருபை true grace. And when the husband is disobedient to God's word, and even in those circumstances when the wife is submissive and obedient to the husband, that is the true grace of God. மனைவி முரட்டாட்டமுடையவளா இருக்கிறாள், ஆனால் நாம் அவளை நேசிக்க முடிகிறது, கிறிஸ்து நேசித்தது போல நாம் நேசிக்க முடிகிறது அப்படின்னா that is true grace of God. And when the wife is a rebellious wife, and in spite of that we are able to love the wife as Christ loved us, so that is the true grace of God. Praise the Lord. Praise the Lord. இந்த மகிமையான இந்த ட்ரூத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே. Let us thank God for this glorious truth which He has given us. ஜெபம் பண்ணுவோம். Let us pray now. பரிசுத்த பிதாவே, எங்களுடைய திருமண வாழ்வில் பரிசுத்தமாகுதல் எங்களுடைய இலக்காய் இருப்பதாக. Heavenly Father, may sanctification be the goal in our family life, Lord. நாங்கள் கடந்த நாட்களில் நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் முறுமுறுத்துட்டோம், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், தர்க்கம் பண்ணிட்டோம், சண்டை செஞ்சிட்டோம். Lord, in the past we have grumbled, we have fought, we have striven in the past, Lord. நிறைய பாடுகளை நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். And we have wasted a lot of these afflictions, Lord. எவ்வளவோ பரிசுத்தத்தில் நாங்கள் வளர்ந்திருக்கணும். Lord, we are supposed to have grown so much in holiness, Lord. இனிமேல் இரக்கமாயிருங்க. But please be gracious to us, Lord. பரிசுத்தமாகுதல் எங்களுடைய இலக்காய் எங்கள் வைக்க எங்களுக்கு கிருபை தாங்க. Lord, help us to keep sanctification as the goal of our life, Lord. நீயான கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. Lord, may true grace be upon each one of us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray, Father. ஆமென். Amen.